கொள்கைகள் மற்றும் அரசியல் விளக்கத்தை பற்றி பேச வருகிறார். விரிவுரை ஆற்ற உள்ளார் கிரண்யா சந்தோஷ்குமார் தேவர் அவர்கள். தலைவர் ஆய்வாளர் முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் நமது தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். எனது பெயர் கிரண்யா சந்தோஷ். 5ஆம் தமிழர் சங்கத்தின் உறுப்பினராக எனது சொந்த ஊர் மதிப்பனூரில், அந்த மதிப்பனூர் பக்கத்தில் உசிலம்பட்டியில் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நான் இருக்கிறேன். ஏன் அதை சொல்றேன்னா, என்னோட சொந்த ஊர் பக்கத்தில் நான் நிற்கிறேன்றது எனக்கு பெருமையா இருக்கு. இப்போ நம்ம 5ஆம் தமிழர் சங்கம்னு சொல்லிட்டு நமது ஆய்வாளர் திரு முனைவர் பாண்டியன் ஐயா உருவாக்கியிருக்காரு. அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கு? முதல் தமிழ்ச்சங்கம், 2ஆம் தமிழ்ச்சங்கம், 3ஆம் தமிழ்ச்சங்கம், 4ஆம் தமிழ்ச்சங்கம், இப்போ 5ஆம் தமிழ்ச்சங்கம். 5 தமிழ்ச்சங்கங்கள் இருக்கு. அப்போ முதலாம் தமிழ்ச்சங்கம் உருவாக்கினவர் யார்? இறைவன் சிவனால் உருவாக்கப்பட்டதுதான் முதலாம் தமிழ்ச்சங்கம். 2ஆம் தமிழ்ச்சங்கம் கடவுள் முருகனால் உருவாக்கப்பட்டது. 3ஆம் தமிழ்ச்சங்கம் விஷ்ணு என்னும் பெருமாளால் உருவாக்கப்பட்டது. 4ஆம் தமிழ்ச்சங்கம் இதே மதுரையில வள்ளல் பாண்டித்துரை தேவரால் உருவாக்கப்பட்டதுதான் 4ஆம் தமிழ்ச்சங்கம். இப்போ இந்த சூழ்நிலையில நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்தில் 5ஆம் தமிழர் சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கு. அது யாரால உருவாக்கப்பட்டிருக்குன்னா, ஆய்வாளர் முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்டது. தமிழர்களுக்காகவும் தமிழர்களின் மேம்பாட்டிற்காகவும் உருவாக்கப்பட்டதுதான் சங்கம். அப்ப 4 தமிழ்ச்சங்கம் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்கன்னா, மக்கள் மேம்பாட்டிற்காகவும் மக்களின் வாழ்வாதாரமும் முன்னேற்றத்திற்கும் எல்லாமே கலந்து வந்துடும் அந்த சங்கத்துல. இப்ப 5ஆம் தமிழ் சங்கத்திலையும் அப்படிதான். தமிழர்கள் எல்லாரும் நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், நம்ம வரலாற்றை முதல்ல தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு நமது பாண்டியன் ஐயா நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. கடவுளர்கள்னா யாரு, தமிழர்களோட வரலாறு என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் பாண்டியன் ஐயா நம்மளுக்கு 2 வருஷம் தேர்வு பட்டய படிப்பு நடத்தி தேர்வும் வச்சு நம்மளுக்கு பட்டமும் கொடுத்துருக்காரு. அந்த வரலாறை கொண்டு போய் சேர்க்கிற கடமை நம்மளுக்கு இருக்கு. தமிழனாய் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கு அந்த கடமை. ஐயா பாண்டியன் ஐயா யாரு, அதை தெரிஞ்சுக்கணும். பாண்டியன் ஐயா அவரோட முழு பேர் வேலாயுத பாண்டியன். வேலாயுதன்றது அவரோட அப்பாவோட பெயர். ஐயாவோட குடி பார்த்தீங்கன்னா மலையமன்ன உடையார், நத்தமுன்ன உடையார்னு ஒன்று இருக்கு, மலையமன்ன உடையார்னு இருக்கு. அதுல மலையமன்ன உடையார் தான் ஐயாவோட குடிப்பெயர். ஐயா காலத்துல படிப்பு +1 +2 இதெல்லாம் இல்லைங்க. அந்த காலத்துல பியூசின்ட்டு சென்னையில 1 வருஷம் படிச்சாரு. +1 +2 இல்லாத காலத்துல பியூசி படிச்சு முடிச்சிருக்காரு 1 வருஷம் சென்னையில. அதன் பிறகு அந்த பியூசி படிக்கும் போதே அவர் பாண்டியன் ஐயாவோட அப்பா தவறிட்டார். தவறின பிறகு வாழ்க்கை சூழ்நிலை, நெருக்கடி சூழ்நிலை அவருக்கு நிறைய ஏற்பட்டுருச்சு. அப்ப மேல் படிப்பு அவரால் படிக்க முடியல. 2 வருஷமா விவசாயம் செஞ்சார். 2 வருஷம் விவசாயம் பண்ணதுக்கு பிறகு பிஎஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு ஐஐடியிலேயே டாக்டரேட் பட்டம் பெற்றவர் தான் நமது முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள். இஸ்ரோவிற்கு நானோ கார்பன் டியூபை பண்ணி கொடுத்துருக்காரு. டாடா நிறுவனம் நிறைய பேருக்கு தெரியும். அந்த டாடா நிறுவனத்திற்கு நமது முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் ஐஐடியோட சேர்ந்து கார்பன் நானோ டியூபை செஞ்சு கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட மாபெரும் தலைவரை இங்க நம்ம 5ஆம் தமிழர் சங்கம் உருவாக்கி இருக்கிற ஒரு பெருமை ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கணுங்க. 2000
2003 இலங்கையில பெரும் போர் நடந்துச்சு. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பொட்டா சட்டம் போட்டாங்க. அந்த பொட்டா சட்டம் போட்டதுக்கு பிறகு நம்ம ஐயாவால வேடிக்கை பார்த்து இருக்க முடியல. நம்ம தமிழர்கள் எல்லாம் வீழ்த்துக்கு இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டதுனால நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. அதன் பிறகு நம்மளோட தமிழர்களோட வரலாற்றை எல்லாத்தையுமே மீட்டெடுத்தாரு. 2003 இருந்து 2026 இப்ப வரைக்கும் தமிழர்களோட வரலாற்றை இன்னமும் மீட்டு எடுத்துக்கிருக்காரு. அப்ப இன்னும் எவ்வளவு இருக்கு நம்ம தமிழர்களோட வரலாறு? அப்ப இவ்வளவு வரலாறு நம்ம தெரிஞ்சு கொண்டு போய் சேர்க்கணும்னா இன்னும் நம்ம ஐயா கிட்ட எவ்வளவு கத்துக்கணும். சங்கம்னு சொல்லிட்டு நம்ம நடத்திடலாங்க. மக்களையும் கொண்டு போய் சேர்க்கணும்ல, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அவங்கள வாழ்வாதாரத்திலையும் முன்னேற்றணும். நம்ம மக்கள் எல்லாம் இன்னும் இதே மட்டத்திலே இருக்கும்ன்ற ஒரு கவலை, பெருங்கவலை நம்ம ஐயாவுக்கு இருக்கு. தமிழர்களோட வரலாறை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு தமிழனுக்கும் இந்த கடமை இருக்கு. இப்ப இருக்கிற நம்ம வாழ்க்கை எப்படிங்க போகுது? காலையில ஒரு வேலைக்கு போறோம், சாயந்தரம் வர்றோம், மறுபடியும் நம்ம காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போகிறோம், சாயந்தரம் வரும், இவ்வளோதான். அதே கார்ப்பரேட்டுக்குள்ளே மறுபடியும் நம்ம சர்க்குலேஷனாக நம்ம போய்கிட்டே தான் இருக்கோம். அதை தாண்டி நம்மளுக்கு தேவையான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ள முடியவில்லை. இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. இதை எல்லாமே சொன்னது நமது பாண்டியன் ஐயா அவர்கள் தான். இல்லைன்னா இன்னமும் நம்ம அதே சர்க்கிள்குள்ளே தான் நம்ம போய்கிட்டே இருந்திருப்போம். வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும், மறுபடியும் வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும். இதே சர்க்கிள்குள்ள போறதுக்கு நம்மளோட வாழ்க்கை இன்னும் வாழாமே இருக்கோமே. தமிழர்கள் எல்லாருமே இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கோம். நம்ம ஆட்சி எப்படி இருக்கணும்? மேலும் மேலும் தமிழர்களை எல்லாத்தையும் முன்னேற்றி கொண்டு போற மாதிரி ஒரு ஆட்சி அமையணும். அது நம்ம 5ஆம் தமிழர் சங்கத்தால மட்டும்தாங்க முடியும். பல இடங்கள்ல டீபாப்புலேஷன் நடக்குது. டீபாப்புலேஷன்லாம் தெரியும்ல, மக்கள் தொகையை குறைக்கும் பணி நிறைய இடத்துல நடக்குது. இதெல்லாம் இன்னும் யாருக்குமே பலருக்கும் தெரியல. தமிழ்நாட்டில் டீபாப்புலேஷன் நிறைய நடக்குது. அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கங்க. அது போக நம்மளோட கல்வி கொண்டு போகிறோம்ல, இப்போ நம்ம படிச்சிருக்கோம், நம்ம படித்தது போல நம்ம வாழ்க்கை அதே போலே இருக்குதா? அப்போ படிச்சிருப்போம், காஸ்டிட்டா இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். அது இப்போ நம்ம எங்கே கொண்டு போய் சேர்த்து அதை நம்ம டேலி பண்ணிக்கிருக்கோம்? எல்லாமே மறந்துட்டோங்க. எல்லாமே மனப்பாடம் பண்ணா எப்படிங்க ஞாபகம் இருக்கும்? அப்ப நம்ம கல்வி எப்படி இருந்திருக்கு? தரமான கல்வி இருக்கணும். நம்ம ஆட்சிக்கு வந்தா 18 வருஷம் குருகுல கல்வி நடக்கும். பெண்களுக்கு பல இடங்கள்ல பல சர்ச்சைகள் நடக்குது. அதுக்கு கடுமையான சட்டம் இப்ப இருந்திருந்தா இந்த சர்ச்சைகள்லாம் நடந்திருக்குமா? நம்ம 5ஆம் தமிழர் சங்கம் ஆட்சிக்கு வந்தால் கடுமையான தண்டனை கொடுக்கப்படும். ஆய்வாளர் முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்களின் வழியின்படி தமிழர்களோட வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 5ஆம் தமிழர் சங்கம் என்னும் யூடியூப் சேனலையும், தமிழ் சிந்தனையாளர் என்னும் யூடியூப் சேனலையும் பாருங்க. தமிழர்களோட வரலாறு அனைத்தும் 600 வீடியோக்கள் இருக்குங்க. நம்ம சங்கத்துல 600 வீடியோ, தமிழர்களோட வரலாறு ஒரு வீடியோ நம்ம கிட்ட இருக்குது. அந்த வீடியோ எல்லாம் நம்ம பார்த்து முடிக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆகும். நம்ம இன்னமும் இதே சூழ்நிலையிலே இருக்கிறோம். நம்மளோட வரலாறு எல்லாருமே தெரிஞ்சுக்கிறணும், கத்துக்கிறணும், அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போய் சேர்க்கணும். நமது முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்களின் வழியில் நம்ம எல்லாரும் போகலாம். 5ஆம் தமிழர் சங்கத்துக்கு வாக்களிங்கள். மேலும் மேலும் தமிழர்கள் அனைவரும் முன்னேற வேண்டும். வெற்றிவேல் வீரவேல். நன்றி.
விழுந்தால் விதையாய் விழுவோம்.